வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம தனக்கன்குளத்தில் இருக்கக்கூடிய ஏபிசி கார்டன் டாக்டர் சிட்டிக்கு வந்திருக்கிறோம். இந்த டாக்டர் சிட்டியில் வந்து எத்தனை செண்டுகளில் இடம் இருக்குது, அந்த நிலத்தினுடைய தன்மை என்ன, அதில் வந்து நம்ம வீடு கட்டி இருக்கிறதுக்கு எல்லா வசதிகள் இருக்கா என்ன, எல்லாத்தையும் வந்து கிளியராக பார்த்துருவோம். நான் பார்த்துட்டேன், ஓவராலாக ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டேன். இடம் நல்லா இருக்குது, செம்மண் பூமி தான். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் கேமரா வழியாக. பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன். இடம் பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நேரில் வந்து பேசிடுங்க. இங்கேருந்து பக்கத்துலேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க அவங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இடத்த சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கு 1 2 இல்லைங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம இடத்த உள்ளே போய் பார்த்துருவோமா ஃப்ளாட்டை? இந்த பாருங்கள், காட்டுறேன். அப்படியே அது ஏபிசி கார்டன் டாக்டர் சிட்டி. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க செம்மண் பூமிங்க, முழுக்க முழுக்க செம்மண் பூமி. இதில் செம்மண் பூமினாலே வந்து பார்த்திங்கன்னா வளமான பூமிங்க. செம்மண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வயல் இடமா இருக்கும், கழித்தரைகளாக இருக்கும். அது மாதிரிலாம் இங்கே இல்லை. புஞ்சக்காடுன்றப்போ வந்து தோட்டங்கள் வைக்கிறதுக்கு, மாமரங்கள் இது மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற பூமியெல்லாம் இருக்கக்கூடியது இந்த செம்மண் பூமி. இந்த செம்மண் பூமியில் தான் அழகாக லேண்டை பிரித்து ஃப்ளாட்ஸ் ஆக்கியிருக்காங்க. நான் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபெசிலிட்டிஸ் முக்கியமான ஒரு விஷயமுங்க. தண்ணி ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா 30 அடியிலே தண்ணி வந்துடுதுன்றாங்க. போர் போட்டோம்னா 30 அடியிலே தண்ணி அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லார்ட்டையும் நானும் வந்து கேட்டுட்டேன். அப்புறம் என்னடா அது, ஏங்க 10 பேர் கமெண்ட்ஸில் வந்துடுவாங்க, சொல்லிடுவாங்க, ஏங்க என்னங்க சொன்னீங்க 30 அடியில் தண்ணி, நீங்கள் இப்போ என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டுருவாங்களா. அதனால் நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஃப்ளாட் போடுறவங்ககிட்டையும் கேட்டேன், பக்கத்தில் இந்த வீடுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்ககிட்டையும் போய் விசாரித்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கெலாம் வந்து 40 அடியில் 30 அடியில் தண்ணி வந்துருச்சு, கொஞ்சம் தூரத்தில் இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோடு பாருங்கள், ரோடு எவ்வளோ விரிவாக அகலமாக இருக்குது பார்த்திங்களா ரோடு. இந்த ரோடு வந்து 40 ஃபீட் ரோடுங்க. இது 40 ஃபீட் ரோடு. இந்த ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சென்டில் இருந்துங்க 11 சென்ட் வரைக்கும் இதில் வந்து ஃப்ளாட் போட்டிருக்காங்க. 11 சென்ட் வரைக்கும் ஃப்ளாட் போட்டிருக்காங்க. 2 சென்டில் இருந்து 11 சென்ட் வரைக்கும் ஃப்ளாட்ஸ் இருக்குது. நமக்கு எந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் வேணும், டிடிசிபி அப்ரூவல் எல்லாம் இருக்குது இதுக்கு. இன்னொன்று என்னென்னு கேட்டால், இதுக்கு வந்து லோனு எல்லாம் எலிஜிபிள்னு சொன்னாங்க. கேட்டுட்டேன், லோன் எலிஜிபிள் தான், லோன் போட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இடங்கள். இன்னொன்று, மண்ணில் போடுற காசு என்றைக்குமே வீண் போகாது அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அதனால் மண்ணில் போடலாம் தாராளமாக. நம்ம கையில் பேமெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு முதலீடு பர்பஸ்னாலும் பண்ணி வைக்கலாம். இல்லை இது ஃபுல்லாகவே வீடு தான். இங்கே இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தெரியுது பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா அந்த பெரிய பில்டிங்கு? இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, அன்னை தெரசா யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே வருதுங்க இந்த இடத்துல இருந்து பார்க்குறப்ப. எய்ம்ஸ் இங்கேருந்து பக்கம்தாங்க, இப்போ கட்டிகிட்டு இருக்காங்களா எய்ம்ஸு, அது எல்லாமே இங்கேருந்து பக்கம்தான். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நினப்போம் தனக்கன்குளத்துலேருந்துன்னா எப்படி போகிறது, நம்ம ஃப்ளாட் வாங்குறவங்க எங்கேருந்து வேணாலும் வந்து வாங்குவோம் நம்ம. அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம், இதில் வண்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, பஸ் வருதா, டவுன் பஸ் வருதா அந்த ஏரியாவுக்கு, ஷேர் ஆட்டோலாம் இருக்கா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்போம். அதனால் வந்து நீங்கள் இடத்துக்கு நீங்கள் நேரில் வருவீங்களா, அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வாசல்லையே, இந்த இடத்து வாசல்லே வந்து இறங்கிக்கலாம் ஷேர் ஆட்டோவில். அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு. இங்கே வந்து ஈஸியாக வந்து இறங்கிக்கலாம். இங்கே வந்து போக்குவரத்து ரொம்ப ஈஸிங்க. ஆமாம், ஆட்டோ வந்து போயிட்டே இருக்காங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது.
அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதில் வந்து என்னென்ன மாதிரி இதில் நீங்கள் என்னங்க ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன தாங்க இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னா, 1 கிலோமீட்டரில் வந்து 4-வே ட்ராக்கு போயிடலாம். சும்மா அப்படி குறுக்கால நடந்து போனோம்னா ஒரு கிலோமீட்டர் கூட வராது. குறுக்கால நடந்து போனோம்னா பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கூட வராது. ஷார்ட்டாக இவங்க 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க, ஆனால் வண்டிகள் போகிறதெல்லாம் தெரியுது. இதில் வந்து இந்த வீடுகள் வழியாக போனோம்னா ரொம்ப பக்கமாக போயிடும். இந்த பாருங்கள், வண்டிகள் போகிறது தெரியும் பாருங்கள், தெரியுதா? இது தாங்க 4-வே ட்ராக்கு. ஆமாம், இது வந்து 1 கிலோமீட்டர்லாம் இருக்காது. மிஞ்சி போனால் நம்ம ஃப்ளாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஆனால் 1 கிலோமீட்டர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரோட்டு வழியாக அவங்க இது பண்ணியிருப்பாங்க, மெஷர்மெண்ட் போட்டிருப்பாங்க. ரோடு வந்து இப்படி போய் அப்படி முன்னாடி போகணும், அதுக்காக போட்டிருப்பாங்க. இந்த முன்னாடி இந்த ஃப்ளாட்டினுடைய பின்பகுதியிலே 4-வே ட்ராக் வந்துடுது. காசி டு கன்னியாகுமரி 4-வே ட்ராக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், அது வந்து 2 கிலோமீட்டரில் இருக்குங்க. அப்புறம் மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி, அது 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. மதுரை சவுத் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குங்க 2 கிலோமீட்டரில். திருநகர் வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தாங்க, திருநகர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகரிஷி வித்யா மந்திரி ஸ்கூலு மெயின்லேயே இருக்கும், நீங்கள் வந்திருப்பீங்க. அது வந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரை கப்பலூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குல்ல, அது 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. மதுரை சேட்டலைட் சிட்டி, அது 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அப்புறம் பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது இல்லை, அது 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ். தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே வந்து திருப்பரங்குன்றம் ஞாபகத்துக்கு வந்துடும். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயம், அதுவும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இங்கேருந்து திருப்பரங்குன்றம் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஆமாம். அப்புறம் கேஎம்ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் 4 கிலோமீட்டரில் இருக்குது. விகாசா ப்ரொக்ரெசிவ் ஸ்கூல், அதுவும் 4 கிலோமீட்ரு. எலைட் மாஸ்டர் மஹால் 4 கிலோமீட்ரு. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலு திருப்பரங்குன்றம், அது வந்து 4 கிலோமீட்டர். திருப்பரங்குன்றம்னால 4 கிலோமீட்டர். இங்கேருந்து ஹனிவல் டெக்னாலஜி சொல்யூஷன் ஐடி பார்க், இது வந்து திருப்பரங்குன்றம் 4 கிலோமீட்ரு. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு 4 கிலோமீட்ரு திருப்பரங்குன்றம். மன்னர் திருமலை நாயக்கர் காலேஜ் 4.5 கிலோமீட்ரு. அரவிந்த் மீரா யுனிவர்சல் ஸ்கூலு, அது வந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூலு. சோஹோ ஐடி பார்க் கப்பலூர் 6 கிலோமீட்டரில் இருக்குது. எல்காட் ஐடி பார்க்கு 7 கிலோமீட்ரு. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி 7 கிலோமீட்ரு. மதுரை ஏர்போர்ட்டு 7 கிலோமீட்ரு, 8 கிலோமீட்டருங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. எத்தனை அடி சொன்னேன்? 30 அடி சொன்னேண்ணா. தண்ணி 30 அடியிலேருந்து 50 அடிக்குள்ளே, 30 அடியிலேருந்து 50 அடிக்குள்ளே வந்து தண்ணி இருக்குது. என்னடா இவ்வளோ பக்கத்தில் இருக்கா அப்படின்னு நானே நம்புறது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, 50 அடியிலலாம் தண்ணி வந்துடும். நீங்கள் 30 அடியிலே தண்ணி வந்துடும். நாங்கள் 50 அடிக்கு மேலே போட்டு இறக்கிடுவோம். 50 அடியில் ஃபுல் ஈல்டு இருக்கும், ஊற்று கிடச்சிரும். 30 அடியிலே கிடச்சிரும். 30 அடியிலே ஊற்று கிடச்சிரும். 50 அடியில் ஃபுல் ஈல்டு இருக்கும். இருந்தாலும் நாங்கள் இறக்கிடுவோம், இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எத்தனை அடி இறக்குறாங்கன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் ஒரு 150 அடி இறக்குவாங்கல்ல. ஆமாம், ஏன்னா அப்போ தானே உங்களுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக நிறையா ஏறினா ப்ரெஷர் நல்லா கூட கிடைக்கும். லைட்டு ஃபுல்லாக லைட்டு ஸ்ட்ரீட் லேம்ப் போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஸ்ட்ரீட் லேம்ப் போட்டிருக்காங்க. ரோடு வந்து இது வந்து 30 ஃபீட் ரோடு, அதில் வர்றது 40 ஃபீட் ரோடு வருது. ஆமாம், பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரோடெல்லாம் பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் நிறையா நல்லா ஃப்ளாட் அருமையாக இருக்குது. ஒன்று வந்து அந்த லாஸ்ட்டில் வர்றதெல்லாம் வந்து 24 அடி ரோடு அந்த மாதிரி போட்டிருக்காங்க.
ஒன்று வந்து இது வந்து 35 33 அடி ரோடு. இது வந்து 33 அடி ரோடு. சும்மா ஜென்ரலாக பார்வையிலே கணக்கு பண்ணேன். இது வந்து 30 இல்லை 33 கூட தான் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து பவர் சப்ளை, போஸ்ட்டு எல்லாம் வந்துருச்சு. இந்த இடங்கள் பாருங்கள், செம்மண்ணுங்க, அருமையான செம்மண். தெரியுதா? காட்டுறேன். லேண்டுக்குள்ளே இறங்கிட்டேன். தெரியுதாங்க? பூரா செம்மண்ணுங்க. வீடு கட்டிட்டு ஒரு பலாமரம் ஏதாவது கொஞ்சம் இடங்களில் ஒரு தென்னை மரம் இது வச்சாலும் நல்லா வரும். வீட்டில் வந்து ஏதாவது மரங்கள் இருக்கணும், இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயல் இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், ஒரு வீடு இடம் வாங்கி பண்ணுறோம்னா தென்னை மரம் வைக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, தென்னை மரம்லாம் வந்து அந்த களியில், ஏன்னா வயல் இடம் களியாக தான் இருக்கும், அந்த களியில் வர்றதுக்கு டைம் எடுக்கும், ரொம்ப நாள் ஆகும். ஒரு பூச்செடிகள் எது கண்டுகள் எது வச்சாலும் டைம் எடுக்கும். பட் இந்த செம்மண் பூமியில் எது வச்சாலும் வேகமாக வரும். வேகமாக வந்து செடி வளர்கிறதுக்கு நல்ல வளமான செம்மண் நல்லா வரும். வீடுக்கு நம்ம கட்டும் பொழுதே வந்து பிளான் பண்ணி நமக்கு தேவையானதை வந்து இது பண்ணி வச்சா வந்து ஒரு தென்னங்கண்டு இந்த மாதிரி வச்சானாலே பார்த்திங்கன்னா, வீடு கட்டி ஒரு 5 வருஷத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு மரத்துலேருந்து ஒரு போதுமான வீட்டுக்கு தேவையான தேங்காய்கள் கிடச்சி போயிடும். இல்லை ஒரு பலாக்கண்டு வச்சோம்னா கூட அருமையாக வந்து பலாப்பழங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த மண் தரை வந்து அருமையான தரை, அருமையாக இருக்கும். தண்ணி இருக்குல்ல, ஈல்டு இருக்குல்ல, நல்ல வாட்ரு ஈல்டு இருக்குது. முக்கியமான தேவையே தண்ணீர் தாங்க. அந்த தண்ணீர் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடச்சி போனதாக அர்த்தம். ஒரு இடம் நம்ம குடியிருக்கிற இடத்துல நல்ல வாட்டர் ஈல்டு இருக்குன்னாலே நமக்கு 100க்கு 90% நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னொன்று மண், தண்ணியெல்லாம் இருக்குங்க, மண் தான் களியாக இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த விருதுநகர் சரௌண்டெலாம் போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியெல்லாம் போர் போட்டால் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டாக சொல்லுவாங்க 300 அடி போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 300 அடி போட்டு என்ன தண்ணி வருதுன்னு கேட்டால் உப்பு தண்ணி தான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதை ப்யூரிஃபை பண்ணணும். ஆனால் இங்கே தண்ணி அதெல்லாம் தேவையில்லை, நல்லா இருக்குது. அந்த மாதிரி தண்ணி தான் முக்கியமான விஷயமே. தண்ணி. ரெண்டாவது, இந்த நம்ம வாங்கக்கூடிய அந்த நிலம் எப்படி நிலம், செம்மண் பூமியா, களி பூமியா, இது வயல் இடமா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. அதில் இந்த பூமி வந்து முழுக்க முழுக்க செம்மண் பூமி. இதை வந்து வாங்கினா நல்லாயிருக்குங்க. இது வந்து ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன், நீங்கள் வந்து அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு பேசி நேரில் வாங்க. இந்த இடத்த வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா சுற்றி வர வீடாயிடுச்சு, பார்த்திங்களா? சுற்றி வர வீடாயிடுச்சு. நேரில் வந்து பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் வந்து அந்த நம்பர் தர்றேன், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி ரேட்டு பேசுங்க. ரேட்டு பேசி கண்டிப்பான முறையில் வந்து குறைச்சி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டுகளை வாங்கி சந்தோஷமாக ஒரு வீட்டை கட்டிக்கலாம் இங்கே. ஏன்னா இந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளும் பெருசாக அவங்க காம்பவுண்ட் வால் கட்டி இண்டிவிஜுவல், எந்த கரைச்சல் இருக்காது, அப்படியே அமைதியாக இருக்குது ஏரியா. ஆமாம், இங்கிட்ட ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. நான் இது வரைக்கும் உள்ளே வந்துட்டேன், எல்லாமே டீசெண்டாக இருக்குது வீடுகள் பூராமே. இதை பார்த்தீங்களா, தெரியுதா வீடு? பார்த்தீங்களா அப்படி ஏற்றிருக்காங்கன்னு. பக்கத்துலேயே இருக்கல் போட்டாங்க. சுற்றி வர காம்பவுண்ட் வாளுங்க, சுற்றி வர காம்பவுண்ட் வால்.